கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஞான ஸ்நானத்தினாலே அவருடைய கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும், அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். நாம் இப்போது அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசேருக்கு எழுதின நிருபத்தின் 2வது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். தனக்கு என்ன உண்டென்று கொலோசேயர்கள் அறிய பவுல் விரும்பினார். மிகுந்த போராட்டம். எவர்களின் நிமித்தம் பவுலுக்கு மிகுந்த போராட்டம் உண்டு? கொலோசேயர்களுக்காகவும் லவோதிகேயர்களுக்காகவும் பவுலின் முகத்தை காணாதிருக்கிற எல்லாருக்காகவும். எதில் என் முகத்தை காணாதிருக்கிற எல்லாருக்காகவும் மிகுந்த போராட்டம் தனக்கு உண்டென்று பவுல் கூறினார்? சரீரத்தில். எவைகள் தேற்றப்பட வேண்டுமென்று பவுல் விரும்பினார்? கொலோசேயர்களுடைய இருதயங்கள். ஜனங்கள் எதினால் இணைக்கப்பட வேண்டுமென்று பவுல் விரும்பினார்? அன்பினால். எவர்களுக்குரிய இரகசியத்தை ஜனங்கள் அறிய வேண்டுமென்று பவுல் விரும்பினார்? பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும். ஜனங்கள் பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய இரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் எதற்கு உரியவர்களாக வேண்டுமென்று பவுல் விரும்பினார்? பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும். பிதாவாகிய தேவனுக்குள் அடங்கி இருக்கிறவை எவை? ஞானம், அறிவு. ஞானம், அறிவு என்பவைகள் என்ன? பொக்கிஷங்கள். பொக்கிஷங்கள் எல்லாம் என்பதன் அர்த்தம் என்ன? கருவூலங்கள் எல்லாம் அல்லது வளங்கள் எல்லாம். ஒருவரும் எதினாலே நம்மை வஞ்சிக்க கூடாது? நயவசனிப்பினாலே. நயவசனிப்பினாலே என்பதன் அர்த்தம் என்ன? வாக்கு திறமையினாலே அல்லது திறமையான பேச்சினாலே. பவுல் சரீரத்தின்படி தூரமாயிருந்தும் எதன்படி கொலோசியர்களுடனே கூட இருந்தார்? ஆவியின்படி. பவுல் யாருடைய ஒழுங்கை பார்த்து சந்தோஷப்பட்டார்? கொலோசியர்கள். கொலோசியர் கிறிஸ்து இயேசுவின் மேல் வைத்தது என்ன? விசுவாசம். பவுல் கொலோசியர்களிடத்தில் எவைகளை எல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டார்? அவர்கள் ஒழுங்கு, கிறிஸ்துவின் மேலுள்ள அவர்கள் விசுவாசத்தின் உறுதி. கொலோசையர் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் என்ன கொண்டவர்களாக இருக்க வேண்டும்? வேர் கொண்டவர்களாக. கொலோசையர் யார் மேல் கட்டப்பட்டவர்களாக இருக்கும்படி பவுல் கூறினார்?
கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் மேல் கொலோசையர்கள் போதிக்கப்பட்டபடியே எதில் உறுதிப்பட வேண்டும்? விசுவாசத்தில். கொலோசையர்கள் எதனோடே விசுவாசத்தில் பெருக வேண்டும்? ஸ்தோத்திரத்தோடே. சோதனை கேள்வி 1. கொலோசையர்களுக்காகவும் எந்த பட்டணத்தில் இருக்கிறவர்களுக்காகவும் மிகுந்த போராட்டம் தனக்கு உண்டென்று பவுல் சொன்னார்? ஏ தெக்கப்போலி, பி எராப்போலி, சி அந்திப்போலி, டி லவோதிகேயா. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். எவைகளினால் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடி எச்சரிக்கையாயிருக்க வேண்டும்? லௌகிக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும். லௌகீக ஞானமும் மாயமான தந்திரமும் எவைகளை பற்றினவை? மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும். லௌகீக ஞானமும் மாயமான தந்திரமும் யாரை பற்றியதல்ல? கிறிஸ்துவை. உலக வழிபாடுகளையும் என்பதன் அர்த்தம் என்ன? உலக தத்துவங்களையும். எவையெல்லாம் கிறிஸ்துவுக்குள் சரீர பிரகாரமாக வாசமாயிருக்கிறது? தேவத்துவத்தின் பரிபூரணமெல்லாம். தேவத்துவத்தின் என்பதின் அர்த்தம் என்ன? இறைத்தன்மையின். கிறிஸ்து எவைகளுக்கெல்லாம் தலைவராயிருக்கிறார்? சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும். கொலோசையர்கள் கிறிஸ்துவுக்குள் என்ன உள்ளவர்களாயிருக்கிறார்கள்? பரிபூரணம் உள்ளவர்களாய். துரைத்தனங்களுக்கும் என்பதன் அர்த்தம் என்ன? ஆளுகைக்கும். கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினால் நாம் எதை களைந்து விட்டோம்? மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை. பாவ சரீரம் எதற்குரியது? மாம்சத்துக்கு. கிறிஸ்துவுக்குள் நாம் எதை பெற்றிருக்கிறோம்? கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை. நாம் கிறிஸ்துவோட கூட எதிலே அடக்கம் பண்ணப்பட்டவர்களாக இருக்கிறோம்? ஞான ஸ்நானத்தினாலே. இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் யார்? தேவன். நாம் எதனாலே கிறிஸ்துவோட கூட எழுந்தவர்களாக இருக்கிறோம்? தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே. ஞான ஸ்நானத்திலே என்பதன் அர்த்தம் என்ன? திருமுழுக்கிலே. எவைகளினால் நாம் மரித்தவர்களாயிருந்தோம்? பாவங்களினால். எது இல்லாமையினால் நாம் மரித்தவர்களாயிருந்தோம்?
மாம்ச விருத்த சேதனம். கிறிஸ்துவோடு கூட நம்மை உயிர்ப்பித்தவர் யார்? தேவன். எவைகளினாலே மரித்தவர்களாயிருந்த நம்மை தேவன் கிறிஸ்துவோடே கூட உயிர்ப்பித்தார்? பாவங்களினாலேயும் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும். சோதனை கேள்வி 2. ஒருவனும் எதனாலே நம்மை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாயிருக்க வேண்டும்? ஏ அதிகாரத்தினாலே, பி நியாயப்பிரமாணத்தினாலே, சி நய வசனிப்பினாலே, டி லௌகிக இச்சைகளினாலே. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். தேவன் எவைகள் எல்லாவற்றையும் நமக்கு மன்னித்தார்? அக்கிரமங்கள். நமக்கு எதிரிடையாக இருந்தது எது? கையெழுத்து. கையெழுத்து எவைகளால் நமக்கு விரோதமாக இருந்தது? கட்டளைகளால். நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்தவர் யார்? தேவன். தேவன் எப்படிப்பட்ட கையெழுத்தை குலைத்து நம் நடுவில் இராதபடி எடுத்து போட்டார்? நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும். கட்டளையாக இருந்த கையெழுத்தை தேவன் எதின் மேல் ஆணி அடித்தார்? சிலுவையின் மேல். கையெழுத்தை குலைத்து என்பதன் அர்த்தம் என்ன? மோசேயின் சட்டத்துக்கு கீழ்ப்படியாமை என்ற குற்றச்சாட்டுகளின் பட்டியலை அழித்து. தேவன் எவைகளை உரிந்து கொண்டார்? துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும். தேவன் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு எப்படியான கோலமாக்கினார்? வெளியரங்கமான கோலம். தேவன் துரைத்தனங்கள் அதிகாரங்களின் மேல் எதிலே வெற்றி சிறந்தார்? சிலுவையிலே. வெளியரங்கமான கோலமாக்கி என்பதன் அர்த்தம் என்ன? அவைகளை வெளிப்படையாய் இகழ்ச்சிக்குள்ளாக்கி. எந்த நாளை குறித்து ஒருவனும் நம்மை குற்றப்படுத்தக் கூடாது? பண்டிகை நாள். எந்த நாட்களை குறித்து ஒருவனும் நம்மை குற்றப்படுத்தக் கூடாது? ஓய்வு நாட்கள். எவைகளை எல்லாம் குறித்து ஒருவனும் நம்மை குற்றப்படுத்தாதிருக்க வேண்டும்? போஜனம், பானம், பண்டிகை நாள், மாத பிறப்பு, ஓய்வு நாட்கள். மாத பிறப்பையும் என்பதன் அர்த்தம் என்ன? அமாவாசையையும். போஜனம், பானம், பண்டிகை நாள், மாத பிறப்பு, ஓய்வு நாட்கள் எல்லாம் எவைகளுக்கு நிழலாயிருக்கிறது? வருங்காரியங்களுக்கு. வருங்காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறவைகளின் பொருள் யாரை பற்றினது?
கிறிஸ்துவை. நம்முடைய சரீரம் முழுதும் எவைகளால் உதவி பெற்று இணைக்கப்படுகிறது? கணுக்களாலும் கட்டுகளாலும். நம்முடைய சரீரம் முழுவதும் கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று எப்படி வளர்ந்தேறுகிறது? தேவ வளர்ச்சியாய். தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற நம்முடைய சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிறது எது? தலை. சோதனை கேள்வி 3. சரீரத்தின்படி தூரமாயிருந்தும் எதின்படி கொலோசியர்களுடனே கூட பவுல் இருந்தார்? ஏ நிருபங்களின்படி, பி ஆவியின்படி, சி நியாயப்பிரமாணத்தின்படி, டி சிந்தைகளின்படி. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். கணுக்களாலும் கட்டுகளாலும் என்பதன் அர்த்தம் என்ன? மூட்டுகளாலும் தசைநார்களாலும். சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலை என்பதன் அர்த்தம் என்ன? நம்முடைய சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையாகிய கிறிஸ்து. எது உள்ளவர்கள் நம்மை வஞ்சியாதபடி பார்க்க வேண்டும்? மாயமான தாழ்மை. யாருக்கு செய்யும் ஆராதனையில் விருப்பமுற்றவர்கள் நம்மை வஞ்சியாதபடி பார்க்க வேண்டும்? தேவதூதர்களுக்கு. எவைகளில் துணிவாய் நுழைபவர்கள் நம்மை வஞ்சியாதபடி பார்க்க வேண்டும்? காணாதவைகளில். எதினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் நம்மை வஞ்சியாதபடி பார்க்க வேண்டும்? தன் மாம்ச சிந்தையினாலே. எதை நாம் இழந்து போகக்கூடாது? பந்தய பொருளை. எந்தெந்த குணங்கள் உள்ளவனால் நம்முடைய பந்தய பொருளை நாம் இழந்து போகும்படி நம்மை வஞ்சியாதிருக்க பார்க்க வேண்டும்? மாயமான தாழ்மை. தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையில் விருப்பமுற்றவன், காணாதவைகளிலே துணிவாய் நுழைபவன், தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிறவன். நாம் கிறிஸ்துவுடனே கூட எதற்கு மரித்தவர்கள்? உலகத்தின் வழிபாடுகளுக்கு. நாம் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால் எதின்படி பிழைக்கிறவர்கள் அல்ல? உலக வழக்கத்தின்படி. நாம் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல எந்தெந்த கட்டளைகளுக்கு உட்படக்கூடாது? தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே. மனுஷருடைய எவைகளின்படி நடக்கக்கூடாது? கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியும். மனுஷருடைய கற்பனைகளும் போதனைகளும் என்ன? தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே. யாருடைய கட்டளைகளுக்கு நாம் உட்படக்கூடாது? மனுஷருடைய கட்டளைகளுக்கு. எவையெல்லாம் அனுபவிக்கிறதினால் அழிந்து போகும்? தொடுதல், ருசி பார்த்தல், தீண்டுதல்.
மனுஷருடைய போதனைகள் எப்படிப்பட்ட ஆராதனை? சுய இஷ்டமான ஆராதனை. மனுஷருடைய போதனைகள் எவைகளை பற்றியது? சுய இஷ்டமான ஆராதனை, மாயமான தாழ்மை, சரீர ஒடுக்கம். மனுஷருடைய போதனைகள் எப்படிப்பட்ட பேர் கொண்டிருக்கிறது? ஞானம். மனுஷருடைய போதனைகள் எதற்கு மட்டுமே உதவும்? மாம்சத்தை பேணுகிறதற்கு. மாம்சத்தை பேணுகிறதற்கே ஒழிய மற்றொன்றிற்கும் பிரயோஜனப்படாதது எது? மனுஷருடைய போதனைகள். சோதனை கேள்வி 4. எதற்குள் அல்லது யாருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் கட்டப்பட்டவர்களாகவும் இருக்க வேண்டும்? ஏ நியாயப்பிரமாணத்திற்குள், பி கிறிஸ்து இயேசுவுக்குள், சி ஆவிக்குரிய ஞானத்திற்குள், டி பரிசுத்த ஆவிக்குள். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக வைத்து வழிநடத்துவாராக. இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக அமைவதாக. உங்கள் மூலமாய் அநேகர் கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொள்ளும்படியான கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆமேன்.